உங்கள் ஃபோன் அலாரமால் உங்களை எழுப்ப முடியலையா? அப்போ அது அலாரத்தோட ப்ராப்ளம். நாம நம்மளை மாற்றிக்கிற மாதிரி நம்ம அலாரம் அப்படி கொஞ்சம் மாற்றி பார்ப்போமா? ஹலோ ஃபெலோ காம்ரேட்ஸ். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் ஒரு ஆப் வேணும்னாலே 9 ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிறைய ஆப்ஸை பற்றி இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸை டக்குன்னு பார்த்துருவோம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குறது எவ்வளோ சுகம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் காதில் அலாரம் அடித்தா உடனே அமுக்கடா தம்பி ஹாரனை அப்படின்னு எழுந்துச்சு நம்ம அந்த ஸ்டாப் பட்டனையோ ஸ்டூஸ் பட்டனையோ அழுத்திட்டு தூங்கிடுவோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்பில் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸ். ஒரு சிம்பிள் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ற மாதிரி ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஜம்பிள்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாவோ தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது 2 பண்ணாலும் நான் ஏஞ்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் கவுண்டர் சேலஞ்ச் இருக்குது. ஒரு 50-100 ஸ்டெப்ஸ் எழுந்துச்சு நடந்தால் தான் இந்த அலாரம் ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி பட்டன் இருந்தால் தானடா அமுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக டச் பண்ணால் ஆஃப் ஆகாத மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணால் தான் ஸ்டாப்போ ஸ்னூஸோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சரும் இருக்குது. அதை செட் பண்ணிக்கலாம். அமைதியாக நீங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் காதுகிட்ட வந்து அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படின்னு அலர் விட்டா நீங்கள் அலர் அடித்து எழுந்துருவீங்க. அந்த மாதிரி உங்களை பண்ணாமல் இங்கே இருக்க உங்களை அலேக்காக தூக்கி அமேசான் காட்டில் போட்டு அப்படியே ஒரு நேச்சர் சவுண்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் பாடி அதுக்கப்புறமா உங்களை அலாரம் அடித்து எழுப்பினா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவங்க கொடுக்குறாங்க ஜென்டில் அலாரம் மோடு. இதில் வந்து நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிடலாம். அது அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே ஜென்டிலாக வந்து ஒரு பறவைங்க பாடுற சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து நேச்சர் சவுண்டு இதெல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம சொன்ன டைமில் அலாரம் அடிக்கும். இது மூலமாக வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு எழுந்துக்காமல் ஒரு ஜென்டிலாக எழுந்துக்கலாம். இட் இஸ் அ வெரி குட் ஃபீச்சர். நம்ம அலாரம் அடிக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்கிட்டா நம்ம கூடவே யாராவது இருந்து கோவிந்தசாமி 7 மணிக்கெலாம் என்னடா தூக்கம் அப்படின்னு நம்ம எழுந்துக்கிறதுக்கும் நம்மளை எழுப்பிட்டே இருந்தால் அந்த ஃபீச்சர் தான் வேக்கப் செக். நாம் அதை கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டாப்பே கொடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட்டடாக இந்த அலாரம் சவுண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எழுந்தாச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அந்த அலாரம் அதோட ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும்போது தொடர்ந்து ஸ்டாப் பண்ணிட்டு தூங்குறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வேக்கப் செக் இருந்து தொடர்ந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தும் எழுந்துக்க மாட்டிங்கன்னா உங்களை எழுப்புகிற அலாரம் இந்த கடல்லையே இல்லை. நீங்கள் ஹாயாக ஒரு நல்ல வெக்கேஷன்லேயோ இல்லை ஒரு 3 நாள் லீவ்லையோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி காத்தால திடீர்னு உங்கள் அலாரம் அடித்து உங்களை தூக்கத்தில் எழுப்பிட்டா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். சரின்னு போய் அலாரம் மொத்தமாக ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெக்கேஷன் முடியும் போது அலாரம் ஆன் பண்ணவும் மறந்துடுவோம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க கொடுக்குறாங்க வெக்கேஷன் மோட். இந்த வெக்கேஷன் மோடில் நம்ம அலாரம்லாம் ஆஃப் பண்ண தேவையில்ல. ஆனால் வெக்கேஷன் மோடில் போயிட்டு இந்த 3 டேஸ் இல்லை இந்த 4 டேஸ் வெக்கேஷனில் இருக்க இல்லை ஹாலிடேயில் இருக்க நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த 4 டேஸ்க்கு அலாரம் எனேபிளாக இருந்தாலும் அலாரம் அடிக்காது. அந்த வெக்கேஷன் மோட் முடிஞ்ச நாள்லேருந்து அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் ஆஸ் யூஸ்வலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது போக நீங்கள் நான் அலாரம் ஆஃப் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சாலும் சண்டே ஆச்சுன்னா புது வாரம் ஆரம்பிக்கும் போது கோபால் அலாரம் எதுவும் நீ வைக்கலையாப்பா அப்படின்னு அவங்களே ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு ஒரு ரிமைண்டர் அனுப்பிச்சிடுறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலாரம் ஆப் செக்மெண்ட்டில் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்க்கு நான் வந்து 4.25 to 4.5 ரேட் பண்ணுவேன். அது போய் இவங்க அடிஷ்னலாக வந்து பெட் டைம் மோட், நைட் கிளாக், அதுக்கப்புறம் அலாரம் அடித்து முடிச்சோடனே உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும், பேக்கப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஐ வுட் ரேட் 4.25 to 4.5 பேஸ்ட் ஆன் த யூசேஜ். இந்த ஆப்போட ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் தீம்ஸ் மாற்றிக்க முடியாது. ஸோ எப்பயுமே டிஃபால்ட்டாக டார்க் மோட்லேயே தான் உங்கள் அலாரம் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தீம்ஸ் நீங்கள் ஏதாச்சும் மாற்றணுன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் தான் வாங்கணும். அது போக இவங்க வந்து ப்ரோ வெர்ஷனில் பார்கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணுற சேலஞ்ச் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகலை. பாசிபிளி வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்துச்சுன்னா அலாங் வித் தீம்ஸ் நான் கண்டிப்பாக இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இந்த ஆப்போட ஃப்ரீ வெர்ஷன்லையுமே நான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக ஆடே பார்த்ததில்லை. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுல எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. அண்ட் பேஸ்ட் ஆன் த அபோவ் செட் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு ஓவராலாக 4.5 ரேட் பண்ணுவேன். நான் தேடின வரைக்கும் இந்த அலாரம் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. இதோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் மாதிரியோ இல்லை இதோட பெட்டரான வேறு ஏதாவது ஆப் iOSக்கு இருந்துச்சுன்னா, ஆப்பிள் ஸ்டோரில் இருந்துச்சுன்னா அதோட லிங்க்கை வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆஸ் வெல். சரி, போகிறது தான் போகிறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்தி விட்டுக்கோங்களேன்.